அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு யா அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல கொடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது துவாக்கள் கபூலாகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட்டுன்னு சொன்னால் அது வந்துட்டு அல்லாஹுடைய பெயர்கள் அஸ்மா ஹுஸ்னாவை சொல்லி கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் இடத்துல ஒரு போதும் தடையே ஆகாது. எந்த மறுப்பும் இல்லாமல் அல்லாஹ் அந்த துவா அக்செப்ட் பண்ணுவான். ஏன்னா நம்ம அல்லாஹுடைய எல்லா பெயர்கள் ரசூலா சொல்லியிருக்காங்க, யார் அல்லாஹுடைய 99 பெயர்களை சொல்லிட்டு மரணம் செஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்க நிச்சயமாக சொர்க்கத்துக்கு செல்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த மாதிரி நம்ம எப்போ துவா செஞ்சாலுமே முன்னாடி சலவாத் இருக்கணும். அதுக்கப்புறம் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதி கேட்கக்கூடிய துவாக்கள் ஒருபோதும் நம்மளுக்கு அது மறக்காது. ஸோ 100% நம்மளுடைய துவா அக்செப்ட் ஆகிரும் அல்லாஹ்கிட்ட. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் அஸ்மாவுல் ஹுஸ்னா. இன்றைக்கி அல்லாஹுடைய பெயர்களில் சில பெயர்களை வச்சு நம்ம ஒரு திக்ர் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய அளவில் ஓதி அல்லாஹ்கிட்ட உங்களுக்கு என்ன நாட்டம் வேணுமோ அது எந்த தேவையாக இருந்தாலும் சரி, சிறிய பெரிய தேவைகளை ஹலாலான ஹாஜத்துக்களை அவன்கிட்ட வைங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளாடி கூட அவன் நாடுனா தந்துடுவான். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான சில பெயர்கள். ஃபஸ்ட்டு யா கனியூ யா கனியூ, யா ரஸாக்கு யா ரஸாக்கு யா அல்லாஹ். யா கனியூ யா கனியூ, யா ரஸாக்கு யா ரஸாக்கு யா அல்லாஹ். இதை 400 முறை ஓதிக்கோங்க. அடுத்து அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ வஃபு அன்னி யா கஃபூரு. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ வஃபு அன்னி யா கஃபூரு. இதை ஒரு 200 முறை ஓதிக்கோங்க. அடுத்து யா அலீமு யா லத்தீஃபு யா ஹலீமு யா அல்லாஹ். யா அலீமு யா லத்தீஃபு யா ஹலீமு யா அல்லாஹ். இதை 500 முறை ஓதிக்கோங்க. அடுத்து வஃபிது அம்ரி இலல்லாஹி இன்னல்லாஹ பசீரும் பில் இபாத். இது ஒரு குர்ஆனுடைய வசனம். வஃபிது அம்ரி இலல்லாஹி இன்னல்லாஹ பசீரும் பில் இபாத். இதை 141 தடவை ஓதிக்கோங்க. ஃபஸ்ட் நான் சொன்னேன்ல, யா கனியூ யா கனியூ, யா ரஸாக்கு யா ரஸாக்கு யா அல்லாஹ். அவருடைய அர்த்தம் என்னென்னா, சீமானாக்குபவனே, ரிஸ்க் வழங்குபவனே, ரிஸ்க் அளிப்பவனே யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி யா கஃபூரு. இது ஒரு ஆயத்து தான். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை நீ மன்னித்து விடு மன்னிப்பாளனே. அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு உருக்கமாக நம்ம மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயத். ஸோ இந்த ஆயத்தை அடுத்து நான் சொன்ன யா அலீமு யா லத்தீஃபு யா ஹலீமு யா அல்லாஹ். யா அலீமுனா யாவும் அறிந்தவனே, யா லத்தீஃபு நுண்ணறிவாளனே, யா ஹலீமு அமைதியானவனே யா அல்லாஹ். இது ஒரு 500 முறை ஓதிக்கோங்க. அடுத்து வஃபிது அம்ரி இலல்லாஹி இன்னல்லாஹ பசீரும் பில் இபாத். இந்த குர்ஆன் ஆயத்தோட அர்த்தம், நான் எனது காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டேன், நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களை கண்ணுற்றவனாகவே இருக்கின்றான். இதுதான் என்னுடைய அர்த்தம். இதை ஒரு 141 முறை ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இது ஃபஜ்ர் முடிச்சதுக்கு அப்புறமா
இந்த ஒரு இஸ்முகளை கொண்டும் குர்ஆன் வசனத்தை கொண்டும் துவா செய்யுங்க. ஏன்னா ஃபஜ்ரு தொழுது முடிச்சதுக்கு ஃபஜ்ரோட தொழுகையும் இஷாவோட தொழுகையும் எந்த அளவுக்கு முக்கியம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, நம்ம அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு தவண்டாச்சும் வந்துடுவோம். நம்மளால் நடக்க முடியல அப்படின்னா தவண்டாச்சும் நம்ம ஃபஜ்ரோ இஷாவுமே தொழுதுருவோம். அந்தளவுக்கு முக்கியமான தொழுகைகள். அது மட்டும் இல்லாமல் ஃபஜ்ரோடைய முன் சுன்னத்து அந்த 2 ரக்காயத்தை வேறு எந்த நஃபிலான தொழுகைக்கோ வேறு எந்த சுன்னத்தான தொழுகை இவ்வளோ ரசூல் ஆர்வம் காட்டினது கிடையாது. ஆனால் தொழுகைக்கு அதிகமாக ஆர்வம் காட்டினது மாதிரி நான் வேறு எந்த தொழுகைக்குமே நான் ஆர்வம் காட்டினதை பார்க்கல அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முனாஃபிக் அதாவது நயவஞ்சகங்களுக்கு இஷா தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. முக்கியமாக ஃபஜ்ர் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய நன்மைகளை வாரி தரக்கூடியதாகவும் பரக்கத்துடைய மலக்குமார்களில் ஃபஜ்ர் நேரத்தில் தான் வருவாங்களாம். அதனால ஃபஜ்ர் நேரத்தில் எந்திரிச்சு முன்சுனத்து 2 ரக்காத்தையும் ஃபர்லு 2 ரக்காயத்தையும் தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் டெய்லி நம்ம இந்த மாதிரி திக்ர்களை கொண்டு அல்லாஹ்ட்ட உதவி கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் அந்த திக்ர்களுக்கு உடனே பதிலளிப்பான். இன்ஷா அல்லாஹ் அவருடைய துவாக்கள் மேலே தெளிவான நம்பிக்கை வச்சு அது நம்மளுக்கு இறைவன் கொடுப்பான் அப்படிங்கிற இறைவனோட தெளிவான தொடர்பில் இருந்து கேட்போம். கண்டிப்பாக அவன் கொடுப்பான். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். வ ஆஹித வன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.